அன்பிற்கினிய மாணாக்கர்களே, இன்று நாம் காண இருப்பது இயல் 7 இலக்கண பகுதி வல்லினம் மிகும் இடங்கள். சென்ற வகுப்பில் வல்லினம் பற்றியும் வல்லினம் மிகுதல் பற்றியும் சில நிகழ்வுகளை கண்டோம். அதாவது அந்த இந்த என்னும் சுட்டு திரிபுகளில் வல்லினம் மிகும், எந்த என்னும் வினா திரிபுகளில் வல்லினம் மிகும். அடுத்ததாக இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வருகின்ற சூழலில் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை உருவாகிய கு வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும். அடுத்தபடியாக வன்தொடர் குற்றியலுகரம் வருமிடத்தில் வல்லினம் மிகும். எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதியில் எழுத்து கெட்டு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமாக இருக்கும் சூழலில் வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும். உருவகத்தில் வல்லினம் மிகும். 8, 10 ஆகிய இரண்டு எண்களில் வருகின்ற சூழலில் வல்லினம் மிகும். அடுத்தபடியாக திசை பெயர்களில், திசை பெயர் என்பது 4 திசைகளையும் குறிப்பிடக்கூடியது. 4 அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்ற இந்த 4 திசைகள் பெயர்கள் வருகின்ற சூழலில் நிலைமொழியாக வரும்பொழுது வல்லினம் மிகும். கிழக்கு கூட்டல் கடல் கிழக்கு கடல், மேற்கு கூட்டல் சுவர் மேற்கு சுவர், வடக்கு கூட்டல் தெரு வடக்கு தெரு, தெற்கு கூட்டல் பக்கம் தெற்கு பக்கம் என்று வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரும். அடுத்தபடியாக மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகர மெய் அதாவது இம் என்னும் எழுத்து அழிந்து அதாவது கெட்டு அவ்விடத்தில் வல்லினம் மிகும். உதாரணமாக மரம் கூட்டல் சட்டம் மரச்சட்டம், வட்டம் கூட்டல் பாறை வட்டப்பாறை என்று இவ்வாறு வல்லின எழுத்துக்கள் க ச த ப என்ற எழுத்துக்கள் மிகுந்து வரும். இதோடு கூடுதலாக நீங்கள் காண இருப்பது வல்லின மிகக்கூடிய இடங்கள் ஒரு சில. இருபெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். அதாவது 2 பெயர் சொல் வருகின்ற பொழுது இருபெயர் ஒட்டு பண்பு தொகையில் அது பண்பு தொகையாக இருக்க வேண்டும். மல்லிகை கூட்டல் பூ, மல்லிகை என்பது ஒரு பெயர் சொல், பூ என்பது ஒரு பெயர் சொல். இவ்வாறு 2 பெயர்கள் வருகின்ற சூழலில் வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரும். மல்லிகை கூட்டல் பூ மல்லிகை பூ. சித்திரை என்பது ஒரு பெயர் சொல், திங்கள் என்பது ஒரு பெயர் சொல். திங்கள் என்பது இங்கு நிலவை குறிப்பிடுகின்றது. எனவே இங்கே சித்திரை கூட்டல் திங்கள் சித்திரை திங்கள் என்று வல்லின எழுத்து மிகுந்து வரும். அடுத்ததாக ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். ஓர் எழுத்து ஒரு மொழி என்றால் ஒரு எழுத்து உடைய ஒரு சொல் என்று பொருள். அதுபோன்று 42 ஓர் எழுத்து ஒரு சொல் இருக்கின்றது. எடுத்துக்காட்டாக தை கூட்டல் திங்கள், தை என்பது ஓர் எழுத்து ஒரு சொல், தை திங்கள் என்று வல்லின எழுத்து மிகுந்து வரும். அடுத்தபடியாக பூ என்பது ஓர் எழுத்து ஒரு சொல், பூ கூட்டல் பந்தல் பூப்பந்தல் என்று வல்லின எழுத்து மிகுந்து வரும். அடுத்தபடியாக என ஆக சொல் உருபுகளில் பின் வல்லினம் மிகும். என கூட்டல் கேட்டார் எனக் கேட்டார், வருவதாக கூட்டல் கூறு வருவதாக கூறு. இங்கே சொல்லினுடைய இறுதியில் ஆக என்ற சொல் உருபு பெற்று வந்துள்ளது. எனவே இங்கே வல்லின எழுத்து மிகுந்து வரும். அடுத்தபடியாக அதற்கு இதற்கு எதற்கு என்ற சொற்களின் பின் வல்லின எழுத்து மிகுந்து வரும். அதற்கு கூட்டல் கொடு அதற்கு கொடு, எதற்கு கூட்டல் கேட்கிறாய் எதற்கு கேட்கிறாய், இதற்கு கூட்டல் பார் இதற்கு பார் என்று இவ்வாறு வல்லின எழுத்து மிகுந்து வரும். அடுத்தபடியாக இனி தனி சொற்களின் பின் வல்லினம் மிகும். தனி கூட்டல் சிறப்பு தனிச்சிறப்பு,
இனி கூட்டல் காண்போம், இனி காண்போம் என்று வல்லின எழுத்து மிகுந்து வரும். அடுத்தபடியாக மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். மிக கூட்டல் பெரியவர், மிக பெரியவர், மிக கூட்டல் சிறியவர், மிகச் சிறியவர் என்று வல்லின எழுத்து மிகுந்து வரும். அடுத்தபடியாக சால, தப, தட, குள உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சால கூட்டல் பேசினார், சால பேசினார். தப கூட்டல் சிறிது, தவச் சிறிது என்று வல்லின எழுத்துகள் மிகுந்து வரும் என்பதை அறிய வேண்டும்.